அவரை ராஜா ராஜா, அவரை கர்த்தாதி கர்த்தா, அவரால் இந்த மாநிலங்களே தூயராய் இருக்கிறார். நீ the holy holy God, oh he holy holy holy, shall you worship him? Hare Rama 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 It's a joyful thing that we're all gathered here in remembrance of our Jesus and Savior's birth. Hallelujah. Hallelujah. First of all, we give you greetings and warm welcomes on behalf of Linwood Missionary Church. Today we're going to look at a few things shortly and we're going to get into prayer. Book of Isaiah. Chapter 9. Verse 6 and 7. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கு நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படைக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதில் சமாதானத்திற்கும் முடிவுகள் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Of the increase of his government and peace there will be no end. He will reign on David's throne and over his kingdom, establishing and upholding it with justice and righteousness. And that time on forever, the zeal of the Lord Almighty will accomplish this. Hallelujah. Hallelujah. இந்த இடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 730 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக இந்த காரியங்களை அவர்கள் வைத்திருக்கிறார். At this time, you can see that Isaiah is foretelling the birth of Jesus Christ 730 years prior. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியை தீர்க்க தரிசனமாக உரைத்த காலத்திலே அந்த நாளிலே அவர் வாழ்ந்த உலகத்திலே பெரிதான கிளர்ச்சி பெரிதான குழப்பங்கள் காணப்பட்டன. We can see there's so much distress and so much trouble in these times right now. அதனாலே தேவ பிள்ளைகளுக்கு பெரிய உபத்திரவம் இருந்தது. There was so much persecution for the children of God. அந்த காலத்தில் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஜீவித்தார். And in those times is when Isaiah was alive. இன்னொரு சொன்னால் எந்த விதமான நம்பிக்கையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருந்த காலம். In other words, it's a time when there was no hope for the children of God. அந்த வேளையில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி நம்பிக்கை கொடுக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைக்கும்படி தேவனாலே அழைக்கப்படுகிறார். And that time was when the prophet Isaiah was called to give a prophecy of hope. அவர் பல தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே சில தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. Although he has prophesied about many things, in this book we can see that he has prophesied so many things about the birth of our Savior. நாங்கள் வாசித்த இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. Here we can see in chapter 9 in this book that we can see that Isaiah is foretelling the birth of Jesus Christ. Hallelujah. Hallelujah. நாங்கள் கிறிஸ்துமஸ் தினத்திலே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே அவர் ஆராதிக்குமாக கூடியிருக்கிறோம். So here we are gathered here to worship on the day that our Lord and Savior is born. ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக உண்மையான ஒரு விசுவாசியாக இருப்பீர்களா என்றால், if you are truly saved and born again as a Christian, ஒரு உண்மையான விசுவாசிக்கு இருக்கின்ற பெரிதான பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை என்னவென்றால், there's a problem that a true believer has. அதாவது கிறிஸ்துமஸுடைய உண்மையான நோக்கத்தின் மீது கரிசனை செலுத்துவதுதான் கடினம். It is important and crucial that we celebrate the actual purpose behind Christmas. கிறிஸ்துமஸ் தினம் எங்களுடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று எங்களுக்கு தெரியும். We know that Christmas Day is when we celebrate the birth of our King. அதைத்தான் நாம் நினைவு கூறுவோம் என்று எங்களுக்கு தெரியும். And we know that we are celebrating in remembrance of Jesus. ஆனால் உண்மையான விசுவாசிகளாக இருக்கும்போது கூட அதை விட சுத்திவர நாங்கள் பார்க்கும்போது தேசங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் பலவிதமான காரியங்கள் கிறிஸ்துமஸ் நாட்களில் நடக்கின்றன. As a true believer, we must see that there's more to this day than what we see. There's more around the entire world than what we know. பல இடங்களில் குடும்பங்கள் ஒன்றுக்கு கூடுகின்றன. At many places, families get together. அங்கே பலவிதமான ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துகிறார்கள். And some people show love to each other. ஒருவருக்கு ஒருவர் கொடைகளை கொடுக்கிறார்கள். They give each other gifts and presents. இன்னும் பலவிதமான காரியங்கள் நடக்கின்றன. There's still so many more things that are happening. இன்னும் சில இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. So many celebrations that are occurring. அங்கே சில ஒரு சபையுடைய அறிவித்தலை நான் பார்த்தேன். I saw in one of these church notifications. அது போட்டிருந்தாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு வாருங்க. It says come for the Christmas celebration. அது பிள்ளைன்னு நான் சொல்லவில்லை. I'm not saying that's wrong. அது கொண்டாடுவது பிள்ளை அல்ல. It's not wrong to celebrate. ஒன்று சேர்வது பிள்ளை அல்ல. There's nothing wrong with family coming together. கொடைகளை கொடுப்பது பிள்ளை அல்ல. There's nothing wrong with giving gifts to each other. ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது கேள்வி. But it's important what you're giving importance to. ஆமென். Amen. அது விசுவாசிகளாக நாங்கள் இதை ஒன்றுக்கு விரோதமானவர்கள் அல்ல. And as a believer, we're not against any of these things here. ஏன்னா இவைகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கின்றன. Because the celebration right now is all molded into these things. ஆனால் அந்த காரியங்கள் கிறிஸ்துமஸுடைய உண்மையான நோக்கத்தை விட்டு நம்மை திசை திருப்பாமல் நாம்
கவனமாக இருக்க வேண்டும். But we must be careful that these certain things don't lead us astray from the actual meaning behind Christmas. Hallelujah. Hallelujah. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி நான் சொன்னது போல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசனங்களை நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக அவர் தேவனாலே இந்த தீர்க்கதரிசனங்களை உரைத்தார். So as I said, hundreds of years ago, Isaiah gave this prophecy about the coming Savior in a time when there was no hope and there was only persecution. அவர் தீர்க்கதரிசனத்தை உரைத்தது மட்டுமல்ல, அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார் அந்த மேசியா ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து அவர் இருந்தார். He not only prophesied it, but he was waiting for it. He believed that one day this will come to pass. அவர் மேசியா வருகிற ஏசாயா தீர்க்கதரிசி ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார். So Isaiah was waiting earnestly for the Messiah. அவர்கள் வாசித்த அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே in this passage we just read, chapter 9, verse 6 and 7. பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலோடு கூட with the guidance of the Holy Spirit, வரப்போகிற மேசியா எப்படி இருப்பார் என்பதை ஏசாயா தெளிவாக கூறி வைத்திருக்கிறார். Isaiah clearly says how the coming Messiah will be. இந்த வசனங்களில் ஏசாயா கூறிய காரியங்களை நாங்கள் உன்னிப்பாக தியானிப்போமா இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய தரிசனம் விரிவடையும். So if we earnestly look through these passages and find exactly what Isaiah is trying to say, our vision will spread. இப்ப ஏசாயா இந்த தீர்க்கதரிசனம் எழுதின போது வரப்போகிற ஒரு காரியத்தை நம்பிக்கை உள்ளவராக இது எழுதக்கூடியதா இருந்தது. So Isaiah was able to say these things boldly with faith that all these things are going to come to pass. ஆனால் நாங்கள் இந்த தீர்க்கதரிசனத்தை பார்க்கும்போது நடந்து முடிந்த ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிறப்பை நாங்கள் அந்த இடத்திலே காண்கிறோம். But today we're believing in an event that has already happened before. நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பின்னிட்டு பார்க்கிறோம். We're looking back at a situation that has already occurred. அப்படி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியை விட நாங்கள் மிகவும் சிலாக்கியம் பெற்ற ஜனங்கள். Therefore, we are more filled with grace we're more lucky than the times of Isaiah. Hallelujah. Hallelujah. இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை முன்பாக வைக்க விரும்புகிறேன். So before talking, I want to lay down a few things. முதலாவதாக, firstly, மீண்டும் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா இருந்தால், read again at verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். For us a child is born, to us a son is given. ஆக தமிழில் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். English Bible is very clear, son is given. யோவான் 3:16 வாசித்தால், if you read John 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோடு அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his one and only begotten son, that whoever shall believe in him shall not perish but have everlasting life. அது முதலாவது நான் சொல்ற காரியம் என்னவென்றால், குமாரனாகிய இயேசு ஒரு ராஜாவாக, ஒரு கொடையாக மனிதர்களால் எங்களுக்கு அவர் கொடுக்கப்பட்டார். So first we must analyze that the Son of God, Jesus Christ, came down as a gift and as a king for us. அவர் ராஜாவாக, ஒரு கொடையாக மனிதர்களால் எங்களுக்கு அவர் கொடுக்கப்பட்டார். He was given to us by God as a gift and a king. அவர் யாருடைய குமாரன்? Whose son is he? அவர் தேவனுடைய குமாரன். He's the Son of God. நமக்காக வந்தார். He came for us. எனக்கு தெரியும் சரித்திர பிரகாரம் பார்க்கும்போது அவர் நமக்காக பாடுபட்டார். We can look through the history of the text that he suffered for us. நமக்காக சிலுவையிலே மரித்தார். He was crucified for us. அந்த அற்புதமான கொடையை நாங்கள் காண்கிறோம். அவருடைய மேன்மையான தியாக பலி நாங்கள் காண்கிறோம். So with this miraculous gift that we received, we can see the sacrifice that he was for us. Hallelujah. Hallelujah. 20:28 வசனத்தில் இயேசு சொன்னார், Matthew 20:28 says, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார் என்றார். Just as the Son of Man did not come to be served, but to serve, and to give his life as a ransom for many. ஆமென். அவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு ஈவாக கொடுத்தத நிமித்தமாக நாங்கள் என்னத்தை கண்டுகொள்கிறோம் என்றால், எங்கள் மீது அவர் கரிசனை உள்ளவர். So as we can see, when the Son of God came down and came as a ransom for us, we can see that he really cares for us. என்ன சொல்லப்படால், எங்களுடைய ஜீவியங்கள் நன்றாக அமைய வேண்டும், நித்தியமாக அவரை அடைய வேண்டும் என்று அவர் கரிசனையுள்ளவராக இருக்கிறார். He wants us to live life and live it abundantly and everlasting. Hallelujah. Hallelujah. மத்தேயு தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, The book of Matthew, முதல் 2 வசனங்களை வாசித்தால், 2ஆம் அதிகாரத்திலே, chapter 2, the first 2 verses. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இஸ்ரவேலுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். After Jesus was born in Bethlehem in Judea, during the time of King Herod,
Magi from the east came to Jerusalem and asked, "Where is the one who has been born King of the Jews? We saw the star in the east and have come to worship him." அதை தொடர்ந்து வாசித்தால் 11ஆம் வசனத்திலே, if we continue reading until verse 21, verse 11, sorry. 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். I'm going to read just verse 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையா வைத்தார்கள். On coming to the house, they saw the child with his mother Mary, and they bowed down and worshipped him. They opened their treasures and presented him with gifts of gold and incense and myrrh. எனவே நான் சொன்னது போல கிறிஸ்துமஸ் பாரம்பரியங்களை பார்க்கும்போது கொடைகள் கொடுப்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது. As we can see, it's very common that during the time of Christmas we exchange gifts. எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அவர் கொடையாக கொடுத்தார், நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி. And we know that God gave His perfect gift, Son of God, Jesus Christ, for us to give life. இந்த இடத்திலே காண்கிறோம் அந்த சாஸ்திரிகள் ஞானவான்கள் அவர் வந்து இயேசுவை சாஷ்டாங்கமாக பணிந்து பொன்னையும் வெள்ளியையும் தூபவர்க்கத்தையும் அவன் கொடையாக கொடுக்கிறார்கள். Here we can see the three wise men giving Jesus gifts of gold, incense and myrrh. நான் விசுவாசிக்கிறவர்களே அந்த சாஸ்திரிகள் அந்த கொடைகளை இயேசுவுக்கு கொடுத்தபடியினால் தான் பாரம்பரியமாக கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொடைகள் கொடுப்பது அது பாரம்பரியமாக விட்டது. I believe that during these times when the three wise men presented Jesus with gifts, that is why it became a tradition that throughout the years we exchange gifts throughout this time of the year. Hallelujah. Hallelujah. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளணும், தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடையாக கொடுத்தபோது அவர் தன்னாலே கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நனவாக எங்களுக்கு கொடுத்து விட்டார். We must realize that as God, Jesus came down as a gift, and even then He gave everything He had on the cross for us. Ephesians chapter 1 verse 3 says, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Praise be to God and the Father of our Lord Jesus Christ, who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. அதே கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We see that God has blessed us with every kind of spiritual blessing in Christ. ரோமர் 8:32 சொல்லப்படுகிறது. Romans chapter 8 verse 32. தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதன்படி. He who did not spare His own Son, but gave Him up for all of us, how will He not also, along with Him, graciously give us all things? ஆமென். சொந்த குமாரன் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். Despite being His only Son, He gave us to us. அவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். So how will He not give us anything else? அவருக்கு கொடுப்பதற்காக அன்புள்ள தேவனாய். He's a loving God who wants to give us everything. Hallelujah. Hallelujah. அவர் இயேசுவை கொடையாக கொடுத்தது மட்டுமல்ல, தேவைகளையும் அவர் பார்த்து சந்திக்கிற கர்த்தருடைய தேவனாய் இருக்கிறார். Not only gave us His Son as a gift, but He's willing to give us everything we need in life. நான் பார்க்கிறோம், நான் முன்பு சொன்னது போல பல இடங்களிலே முன்னணியில் பாலகரை குறித்து கொண்டாடுகிறார்கள். So as I mentioned earlier, we celebrate the coming King everywhere. முன்னணியில் பாலகனோ அல்லாவிட்டால் மேய்ப்பர்களோ அதை குறித்தல்ல கிறிஸ்துமஸ் தினம். Christmas is not about the shepherds or not about the maiden. It's more than அதை விட அதிகமான ஒரு காரியம். It is more than that. இவையெல்லாம் நம்முடைய உணர்ச்சியை தூண்டலாம். And has this ever come to us? But it's not enough. ஏன்னா எங்களுடைய பிரச்சனைகள் மிகவும் ஆழம். Because our problems are really important. ஆமென். அந்த தேவன் ஒருவர் உண்மையாக இருப்பாரா இருந்தால் தேவனோடு பேச வேண்டும். If there's a God up in heaven who's really there, He should speak to us. ஆனால் தெரியும் அவரோடு பேசி இருக்கிறார். But we know that God has already spoken to us. ஏன்னா அவர் நமக்காக தன்னுடைய குமாரனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். Because 2000 years ago He already gave us His one and only Son. அந்த குமாரனாகிய இயேசு வந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடியவர். And on the cross He was able to give us life on the cross. Hallelujah. Hallelujah. முதலாவது நான் சொல்ற காரியம் என்னவென்றால், So first thing I'm going to say is, அவர் குமாரனாக வந்தார். He came as a son. ஆனால் அவர் ராஜாவாக எங்களுக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டார். He was given to us as a king. ஆமென். எங்களுக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டார். He was given to us as a gift. குமாரனாகிய இயேசு எங்களுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட கொடை.
Jesus Christ is a gift given by God. அவர் மூலமா நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். And through him we are receiving eternal life. இரண்டாவதாக, Secondly, அது மீண்டும் ஏசாயா 9:6 let's go back to the original passage of Isaiah. அது சொல்லப்படுது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். And the government will be on his shoulders. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government will be on his shoulders. ஆண்டவர் இயேசு சில குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் உதவி செய்வதற்காக வரவில்லை. Jesus didn't come just to help certain kinds of people. அதாவது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதாவது குளிர்ச்சியான இரவிலே நல்ல உஷ்ணத்தை கொடுக்கிற செய்தியை கொடுப்பதற்காக மட்டும் வரவில்லை. Jesus didn't come just to give like news about love and everything else. நான் வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். We're reading that it says the government will be on his shoulders. அவருடைய கர்த்தர் நம்ம ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்ததற்கு காரணம் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். So we can see that God has come here. Jesus came to this world to establish his own kingdom. அதாவது தன்னுடைய கர்த்தத்துவத்தை ஆரம்பிக்க வந்தார். To begin his kingdom. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே யாவற்றையும் கொண்டு வரும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். In other words, we can say that Jesus came to make all things revolve around his kingdom. அந்த காலத்துல இயேசு வந்த காலத்துல சரித்திர பிரகாரம் நாம் பார்க்கும்போது குழப்பமான நிலையிலே இருந்தது. If we look through the history and the text, that during this time was when there was no hope and distress and persecution. குழப்பங்களும் கோபங்களும் அதோட ஜனங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Constant anger, people living their lives in fear. ஆனால் அந்த குழப்பமுள்ள ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு நின்று சொல்லக்கூடிய இருந்தது, நான் என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை இதோ பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன் என்று But God was able to inform these people during these times of trouble that don't worry, my kingdom is going to come. If you read the book of Mark, chapter 1, verse 15. The time has come and the kingdom of God is near. Repent and believe the good news. He says the kingdom of God is near. Repent and believe in the good news. Hallelujah. Hallelujah. Jesus came to establish a kingdom that has not been perceived by an ordinary man. A kingdom that will never end. Amen. Amen. நான் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் பிரசங்கித்த போது சில காலம் அவரை பின்பற்றி ஜனங்கள் அவரை ஸ்தோத்திரித்து ஆர்ப்பரித்தார்கள். We can see that in the text. We can see that as Jesus was giving his ministry and everything, some few times after that was when people started coming around and believing. அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தார், துதித்தார்கள். They began to praise and worship him. ஆனால் பின்பு அவருக்கு விரோதமாக எழும்பி அவரையே கொலை செய்தார்கள். But then later on, afterwards, they came and rose against him. ஆண்டவர் இயேசுவை கொலை செய்த நிமித்தமாக அவருடைய ராஜ்யம் இல்லாமல் போயிட்டதா? But does that mean just because he died, the kingdom of God is over? அது இல்லாமல் போகவில்லை. It will never go over. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். His kingdom is everlasting. ஒரு மனிதனோ எந்த பிசாசோ அவருடைய ராஜ்யத்தை அழித்து போட முடியாது. No man or demonic power can abolish his kingdom. அவருடைய ராஜ்யம் முன்னாடி கொண்டிருக்கிறது. His kingdom is coming. அவருடைய ராஜ்யம் இன்னும் பரவி கொண்டிருக்கிறது. His kingdom is spreading. இன்னும் அதிகமாக ஆதரவை பெற்று முன்னேறுகிறது. And it's advancing constantly. ஆனால் ஒரு நாள் வருகின்றது, அவர் மீண்டும் வந்து நித்திய காலமாக தன்னுடைய சத்துருவை அழித்து தன்னுடைய நிலையான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். But time is coming where he's going to come and his kingdom's going to reign forever, and all those evildoers who are against him will be destroyed. அந்த ராஜ்யம் தேவ ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். The kingdom of God must be inside all of us. அத ஆண்டவர் இயேசு சொந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான விசுவாசிகளா இருப்போமா இருந்தா தேவ ராஜ்யம் எங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறது. If we are truly believing that Jesus Christ is the Son of God, then the kingdom of God should dwell in our hearts. Hallelujah. Hallelujah. இன்னொரு விதமா சொன்னால் ராஜ்யத்தின் பிரதிநிதிக்கு ஏற்கனவே கிறிஸ்துமஸில் கிறிஸ்து இருக்கிறார். So in other words, you can see that Christmas is already based on the kingdom of God. ஆனால் ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் இல்லாமல் இருந்தால் சில வேளைகளுக்கு சில காரியங்களை மட்டும் கிறிஸ்து இருப்பதை நீங்கள் காண முடியும். If the kingdom of God is not in us, then we can see that some things that is not going well. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சகராக வந்தார். Jesus came to this earth as a savior. அவர் ஆண்டவராக வந்தார். He came as a God. அது மட்டுமல்ல ராஜாவாக வந்தார். He also came as a king. அவரை ரட்சகர் என்று நாம் கூறுகிறோம், ஆண்டவர் என்று சொல்கிறோம், அவரை நாம் ராஜா என்று சொல்கிறோம். We call him our savior, we call him the king, and we call him our Lord. நமது ரட்சகர் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். He came as a savior too to forgive our sins. நமது ஆண்டவர் என்று
சொல்லும்போது அவருடைய ஜீவியத்திலே எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக அவர் அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும். When we call on God, we give him complete control over all the situations, circumstances in our lives. ஆனால் அவர் நம்முடைய ராஜாவாக இருப்பாரா இருந்தால், if he's going to be our king, எங்களுடைய தேவையான காரியங்கள், all of our needs, எங்களுடைய பாதுகாப்பு, our protection, எங்களுடைய சமாதானம், our peace, எல்லாவற்றையும் அவர் உறுதி செய்கிறார். he has already confirmed everything. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் இந்த காலைவேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ராஜாவாக இருக்கிறார். So this morning I'd like to ask, is he the king of your lives? அவர் தன்னுடைய கர்த்தத்துவத்தை அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government is on his shoulders. அந்த தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவர் ராஜாவுடைய வாழ்க்கையிலே இருப்பார். If that kingdom is in our hearts, then he will be our king. Hallelujah. Hallelujah. அவருடைய தேவையை அவர் சந்தித்தார், நம்பிக்கைகள் இருக்கு. So then we have the confidence that அவருடைய பாதுகாப்பு நம்பிக்கை இருக்கு. we have a confidence that he will protect us. அதேபோல உலகத்தில் என்னதான் தலைவராக ஆனால் வாழ்க்கை என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த உள்ளான சமாதானம் யோவான் 14:27 சொல்லப்பட்ட அந்த தெய்வீக சமாதானம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கு. As John 14:17 says that we will, when the kingdom of God is truly in us, we will have that assurance that no matter what situation, circumstances come in our lives, he is present and he will dominate it. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக, thirdly, அங்கே ஏசாயா 9:6 நான் வாசிக்கும் போது, as we go back to the original passage, அங்கு சொல்லப்படுகிறது அவருடைய நாமங்களை குறித்து சொல்லப்படுகிறது. speaking about his names. I will quote this verse, John 14:27. My bad. Okay. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். We can see that it says, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, and Prince of Peace. அந்த ஒவ்வொரு நாமத்திலும் பலவிதமான ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றன. With each name that we just mentioned right now, there's a deeper meaning behind it. அவர் அதிசயமானவர். He's a wonderful God. நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லவர். In our constant day-to-day lives, he's அவர் ஆலோசனை கர்த்தா. He is our good counselor. நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ஆலோசனை சொல்லி சரியான பாதையை வழிநடத்த வல்லவர். During our day-to-day lives, he counsels us and shows us the right way to take. அவர் வல்லமை உள்ள தேவன். He's the mighty God. சகல வல்லமை அவரிடத்திலே உண்டு. All power is from him. எல்லா பிசாசு அந்தகார சக்திகளுக்கு மேலாக அவரிடத்திலே வல்லமை உண்டு. Above all demonic powers, and his power is greater. அவர் நித்திய பிதா. He's the everlasting Father. நித்தியமாக பிதாவாக He இருக்கிறார். is Father forever and இந்த evermore. உலகத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல, Not just when we're on this planet. நித்திய ராஜ்யத்தில் அவர் தொடர்ந்து பிதாவாக இருப்பார். Even in the coming kingdom, he's அவர் the சமாதான பிரபு. He's the Prince of Peace. சமாதானத்தை இருந்தவருடைய வாழ்க்கையிலே நாளாந்த வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கின்ற சமாதான பிரபுவாக இருக்கிறார். He's the Prince of Peace who constantly gives us peace through our day-to-day lives. அவர் இந்த பேரிலே பலவிதமான கருத்துக்கள் உண்டு. Through these names, we can see so many definitions behind it. அவருடைய இரக்கத்தை நாங்கள் காணலாம். We can see his grace. அவருடைய நித்தியத்தை நாங்கள் காணலாம். We can see his நித்தியம். eternal. அவருடைய சந்தோஷத்தை நாங்கள் We காணலாம். can see his joy. அவருடைய ஞானத்தை காணலாம். We can see his wisdom. அவருடைய சமாதானத்தை We காணலாம். can see his happiness. அவை அவருக்கு எல்லா விதமான பெயர்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. And with all these names he's been given. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் ராஜா. He's the king. அவர் தேவன். He's God. இந்த உலகத்திலே பாடல் எடுத்து வந்தார். He came here through the Virgin Mary. ஆனால் துக்கத்துக்குரிய காரியம், But the sad thing is, உலகத்திலே பல ஜனங்கள் many people on this planet தேவன் இல்லை என்று சொல்லுவார்கள். say that there is no God. தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். Say that there is no God. 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், In the 14th Psalm, first verse, அதேபோல 53ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், as well as chapter 53, verse அது சொல்லுகிறது 4, verse 1. அவன் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் It கொள்கிறான். says, only a fool says there is no God. அவள் தங்களை பெருத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. They do things for their own selfish gain. 53 சொல்றார், அவள் தங்களை பெருத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். It says, the fool says in his heart there is no God, they are corrupt and their ways are vile. There is no one who does good in them. அவன் தேவன் இருக்கிறார் என்பது சத்தியம். The fact that God is here, that's a fact. ஆண்டவர் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். There's only one God who created the heavens and the earth and everything in between. ஆனால் எப்பொழுதும் பிரச்சனை என்றவரால் மனிதர்களால் எங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? But to us, what are we to him? எப்படிப்பட்டவர்? How is he? அவர் இருக்கிறார் என்பதை பலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். Many people believe that he is there. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தான் தன்னுடைய குமாரன் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் தினத்திலே
மனிதரூபத்துக்கு வந்து அவர் தன்னுடைய சுபாவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். But God came as a human being, as a man to this earth 2000 years ago to show what kind of God He is. தேவனுடைய தன்மை அவரது குமாரன் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. And through Him we can see the life of God in Jesus Christ. Hallelujah. Hallelujah. அவர் முன்னணியிலே அவர் மாட்டு தொழுவத்திலே அவர் வந்து பிறந்தபோது அவருடைய அன்பு வெளிப்பட்டது. As He was born in a manger, from that time on His love was displayed. அதாவது அவர் தேவனுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்க்கும்போது அந்த தேவனை குறித்து ஜனங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தார்கள். In the Old Testament we can see that when people trembled in fear, just in the name of God. மனிதகுலமான தன்னை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் உருவெடுத்து மென்மையான ஒரு பாலகனாக இந்த உலகத்திலே வந்தார். But for us humans to truly understand God, He came down Himself. அதை நாம் காண்கிறோம். அந்த ராஜா தேவனுடைய அவருடைய பெருந்தன்மையும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவிலே அங்க வெளிப்பட்டது. And through this we can see His great love and His mercy on us. அது மிகவும் பெரிதான ஒரு காரியம். It's a really big thing. அந்த ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. And every name that He has displays His personality and character. நான்காவதாக, fourthly, நாங்கள் ஏசாயா 9:7 வசனத்தை வாசிக்கும்போது, let's read the 7th verse of Isaiah chapter 9. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கு நியாயத்திலும் நீதியினால் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு அவர் சமாதானத்துக்கு முடிவில்லை. என்னோட சேனைகளில் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். He will reign on David's throne and over His kingdom, establishing and upholding it with justice and righteousness from that time on and forever. The zeal of the Lord Almighty will accomplish this. So in this passage, what does Isaiah exactly say? Not only is His kingdom being established, but saying that His kingdom was upholding and it will reign and it will spread. We can see the advancement of the kingdom. Hallelujah. Hallelujah. அவருடைய ராஜ்யம் வளர்ச்சி என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் சரித்திர பிரகாரமாக உண்டு. He has already told us that His kingdom will advance. சரித்திர பிரகாரம் நமக்கு தெரியும் அவருடைய ராஜ்யம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. And through the history and the text we have seen this happen. Hallelujah. Hallelujah. நான் ஒரு அறிவித்தல் சொல்ல வேண்டியிருக்கிறது. I'm supposed to say something. என்ன அறிவித்தல்? What is the announcement? அவருடைய ராஜ்யம் வந்து விட்டது. His kingdom has already advanced. அவருடைய ராஜ்யம் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. His kingdom is coming. Hallelujah. Hallelujah. அதை நீங்கள் ஒரு நாள் நிறுத்த முடியாது. And you cannot stop that. ஒருவரும் கூட அதை நிறுத்த முடியாது. No one can stop that. உலகத்தில் எந்த மனிதனும் நிறுத்த முடியாது. Not a single human on earth can stop that. ராஜாவுடைய முதலாவது வருகை விசுவாசிகளான நாங்கள் கூடி நாங்கள் கிறிஸ்துமஸ் நினைவு கூறுவோம். And this time of Christmas, we as Christians are celebrating the first coming of our Savior. ஆனால் அதோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. But we're not going to stop just there. அவரது இரண்டாம் வருகையின் எதிர்பார்க்கிற நேரம் கிறிஸ்துமஸ் தினமாக இருக்கிறது. It is time that we await the second coming. Hallelujah. Hallelujah. முதலாம் முறை அவர் ஒரு பாலகனாக வந்தார். First He came as a boy in the manger. ஆனால் இரண்டாம் முறை அவர் வரும்போது when He comes the second time, தன்னுடைய திரளான சேனைகளோடு வல்லமையுள்ள ராஜாவாக வருவார். with His cherubims and angels, He will come and become the King of Kings. ஆனா துக்கத்துக்குரிய காரியம் சில கிறிஸ்தவர்கள் கூட இன்னும் ஆண்டவராகிய இயேசுவை பாலகனாக வைத்துத்தான் கொண்டாடுகிறார்கள். But the sad thing is, many Christians are still worshiping Him as a boy in a manger. இயேசு இப்பொழுது பாலகன் அல்ல. He's not a little boy anymore. 2000 வருடங்களுக்கு முதல் பிறந்தவர் இன்னும் பாலகனாக இருக்க முடியுமா? Is it possible for someone born 2000 years ago to still be a boy? நிச்சயமாக வளர்ச்சி அடைகிறார். Of course He's grown up. ஆனால் அவர் வளர்ச்சி அடைந்தார் நாம் மறந்து போவோம். But we forget the fact that He's growing up. அவர் இப்பொழுது ராஜாதி ராஜா. Right now He's the King of Kings. அவர் ஒரு நாள் பூமியை அதிர வைக்கும் வல்லமையோடு கூட தன்னுடைய பரம சேனைகளோடு வரப்போவார். One day He will come with His army to shake the entire world. அப்பொழுது வந்து தன்னுடைய சத்துருக்களை அவர் அழித்து போடுவார். And He will destroy all of His enemies. அதோட தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தன்னுடைய உண்மையுள்ள விசுவாசிகளுக்காக அவர் பலனளிப்பார். For His loved ones, His true believers, He will give them strength. அது மட்டுமல்ல தனக்குரியவர் யாவற்றையும் அவர் மீண்டும் அவர் தனக்காக எடுத்துக் கொள்வார். And He will take everything that belongs to Him. அந்த ராஜாவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? Are you ready to meet this King of Kings? அந்த ராஜாவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? Are you ready to meet this King of Kings?
ஆரம்பத்திலே நாம் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை பாஸ்டர் விக்டர் வாசித்ததை கேட்டோம். In the beginning we heard Pastor Victor read from Luke chapter 2. அதிலே 10ஆம் 11ஆம் வசனத்திலே In the 10th and 11th verse, அங்கே தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, the angel of the Lord said to the shepherds, பயப்படாதீர்கள், have no fear. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்தியன் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். The angel says to them, do not be afraid, I bring you good news of great joy that will be for all the people. Today in the town of David, a Savior has been born to you, and he is Christ the Lord. அதை தேவதூதன் சொன்ன காரியம் என்ன? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Here the angel says, do not be afraid, and he's going to bring news that will bring all nations joy. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, நடக்கிற பிரச்சனைகள் குறித்து பயப்படாதீர்கள். This morning, this word of God is saying to all of us here as believers to not be afraid of any circumstance or situation in our lives. ஏனென்றால் எங்களுக்கு நற்செய்தி என்னவென்றால், அந்த இரட்சகராகிய இயேசு எங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை கருத்து கொண்டவராக இருக்கிறார். This is because of the good news that our Lord and Savior is here and He is present and He will deliver us. Hallelujah. 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 அதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. That is the joyful good news. இந்த நாளே குழப்பத்தோடு நீங்கள் இருந்தால், If you're here with distress, ஒரு பிரச்சனையை முகப்படுத்துவோடு இருந்தால், if you're facing some sort of problem, எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருந்தால், if you're scared of your future, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், God says, மேய்ப்பர்களுக்கு சொன்ன அதே செய்தி, exact same thing He said to the shepherds, have no fear. நல்ல செய்தி. That's the good news. நான் குமாரனான இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ராஜாவாக இருந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். I, Jesus Christ, will come into your life and reign over as a king. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே John chapter 14, 17 17, 22ஆம் வசனம். verse 22. அதில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரால் இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபம். It's a prayer that Jesus prayed for all the believers. நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். I've given them the glory that you gave me, that they may be one as we are one. ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். Jesus is praying to God for the believers. அதாவது தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். He's praying for his disciples. அப்போ அவர் சொல்லுகிறார், And then he says, பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். He says that I've given them the glory that you gave me, that they may be one as we are one. Hallelujah. Hallelujah. அதாவது பிதாவிடம் சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். He's saying that the glory that you've given me, I will give to them. பிதாவிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பெற்ற மகிமையை சீஷர்களுக்கு கொடுத்தார். The glory that he got from God, he's giving it to his disciples. Hallelujah. Hallelujah. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 1 verse 3. அங்க சொல்லப்படுகிறது, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் எழுதினவர் எழுதுகிறார், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறாய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானவருடைய கடுவாசத்திலே உட்கார்ந்தார். Hebrews chapter 1 verse 3 says, the Son is the radiance of God's glory and the exact representation of His being, sustaining all things by His powerful word. After He had provided purification for sins, He sat down at the right hand of the Majesty in heaven. என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய மகிமையை உடையவராகத்தான், தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். Basically, to summarize this, is saying that Jesus came down with the glory of God. ஆனால் இப்பொழுது நல்ல செய்தி என்னவென்றால், விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு அதே மகிமையை கொடுத்தார். And the great thing is, as believers of Jesus Christ, we all have the privilege of holding that same அந்த glory. மகிமை எப்பொழுது வெளிப்படுமா என்றால், And if that glory is always being shown, ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையில் இரட்சகராக மட்டுமல்ல, not only is God the King and Savior in our lives, ஆண்டவராக மட்டுமல்ல, not only that, ராஜாவாக இருக்கும்போது as He's the King in our lives, தேவ மகிமை உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வெளிப்படும். the glory of God will fully show in your lives. ஹல்லேலூயா. Hallelujah. இரட்சகராக மட்டும் இருந்தால் போதாது. It's not enough to be a உங்கள் Savior. பாவங்களை மட்டும் மன்னித்தால் போதாது. It's not enough if you just forgave your sins.
ஆண்டவரா மட்டும் இருந்தால் போதாது. It's not enough he's just your God. வாழ்க்கையில சகல அதிகாரம் அவருக்கு இருந்தால் மட்டும் It's போதாது. not enough just all your problems are in his hands. அவருடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்கணும். He must become a king in your life. அதாவது அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் சந்திப்பார். He will meet all the needs in your life. அவருடைய பாதுகாப்பார். He will protect you. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். He will always give you peace. உறுதி உடைய வாழ்க்கையில இருக்கணும். That assurance that he will always give you peace will be there. அதற்காக ஆண்டவர் இயேசு வந்தார். That is why Jesus Christ came. ஹalleluya. Hallelujah. அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். So I'm willing to pray for everyone. அதனால் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். So as we stand up wherever we're seated, look to the Lord. அக்கம் பக்கத்துல நோக்கி பார்க்க வேண்டாம். Don't look at the person to your left, to your right. தயவுசெய்து ஆண்டவர் உங்களை கண் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி பாருங்கள். Please forget them and look upon the Savior. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனம் ஏற்கனவே நிறைவேறி விட்டது. The prophecy that Isaiah has already spoken has already been fulfilled. ஆனால் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி அதை கொண்டாடுகிற நாட்களை நாங்களே இருக்கிறோம். We're in the days that we're celebrating this. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தபோது அவன் குழப்பமுள்ள ஜனங்கள் மத்தியிலே அந்த தீர்க்கதரிசனம் உரைக்க முடியாது. Isaiah was able to proclaim this prophecy in a time of distress and persecution. ஆனால் நாங்களோ அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி இப்பொழுது பின்னோக்கி 2000 வருடங்களுக்குமா இயேசு பிறந்தார் என்பதை நினைவு கூறத்தக்கதாக நாங்கள் சலாக்கை பெற்றுள்ளோம். We are filled with grace and honor to be in this privileged place to celebrate the King who has already come 2000 years ago. அவர் பாலகனாக ராஜாவோ வந்தார். He came as a little boy in a manger. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. The government was on his shoulders. அவருடைய தன்மை அவருடைய நாமங்கள் மேலாக நாமங்கள் மூலமாக வெளிப்பட்டது. And we can see all his different kinds of names displayed in his life. அதேபோல அவருடைய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டது மட்டுமல்ல, தொடர்ந்து பரவுகின்றது, தொடர்ந்து பரவிக் கொண்டிருக்கிறது, இன்னும் பரவும். Not only is his kingdom established, but it's still ongoing and everlasting. ஆக கிறிஸ்துமஸ் தினம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது பிறப்பை நினைவுகூறுவது மட்டுமல்ல. Christmas is not only just about celebrating the first kingdom. அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி வாழ வேண்டும்படி அவர் விரும்புகிறார். But he wants us to celebrate and live our lives as if he's coming again. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். He's already given us everything. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு தனக்கு கொடுத்த அதே மகிமை தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Exact glory that Jesus has, he gave it to us as his kids. அந்த மகிமையை சுமக்கிற ஜனங்களா நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். So we must be bearers of his glory on this earth. எங்களை காண்கிறவர்கள் தேவ மகிமையை எங்கள் மூலமாக அவர்கள் காண வேண்டும். Those who see us must see the glory of God. எங்களுடைய மகிமை தேவனுடைய மகிமை எங்கள் மேலே முழுமையாக இருக்கும் போதுதான் மற்றவர்கள் எங்கள் மூலமாக இழுக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்வார்கள். The glory of God is fully in us, and everyone else who sees this will see this. அதற்கு ரகசியம் என்ன? What is the secret behind it? இயேசு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சகராக இருந்தால் மட்டும் It's போதும். not enough that Jesus is just your Savior. ஆண்டவராக மட்டும் இருந்தால் போதாது. Not just your God. அவர் ராஜாவாக இருக்க But as your வேண்டும். King, அவரை முழுமையாக நம்ப you வேண்டும். must fully accept it. நீங்கள் நடந்தாலும் அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. No matter what happens, nothing happens அவரை without his knowledge. அறிந்திருக்கிறார். And he knows everything. இன்று நான் போகிற பிரச்சனை அவருக்கு தெரியும். He knows the problems you're facing. என்னுடைய கண்ணீர் அவருக்கு He தெரியும். knows your tears. என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை அவருக்கு தெரியும். He knows the peace என்னுடைய life. வாழ்க்கையிலே நான் போகிற பாதை அவருக்கு He தெரியும். knows the path you're என்னுடைய taking. வாழ்க்கையிலே காணப்படுற அக்கிரம் அவருக்கு தெரியும். He knows all the persecution. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக But above all, அவரை நான் நம்புவேன். I will believe. யார் கைவிட்டாலும் அவரை விட்டு விட No மாட்டேன். matter who lets go of me, I will not let go of சொல்லி it. வைத்திருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விட போவதில்லை, உன்னை கைவிடவும் இல்லை. I will never leave you nor forsake you. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட He மாட்டார். will never leave you. அவருடைய மகிமையை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து சுமக்க நீங்கள் ஆயத்தமா? Are you ready to bear this glory from this day on? அப்படியா இருந்தால் அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். That is so, then commit your lives to அவருக்கு God. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். Give your life to God. இந்த பாடலை பாடும்போது கூட As you sing this song, முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? will you fully commit your life to God?
Through all of our lives, we love you. நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர். You gave us your life. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். You finished all things for us. அதற்காக நன்றி சொல்கிறோம். And we thank you for that. ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக வந்தீர், உமக்கு நன்றி சொல்கிறோம். You came as the King of Kings. ஆண்டவரே ராஜாதி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. King of Kings, we worship you. Thank you. ஆண்டவரே கர்த்தத்துவம் உம்முடைய தோளின் மேல் இருக்கிறதுக்கு உமக்கு நன்றி சொல்கிறோம். Thank you for the governments being on your shoulders. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்தீரே அப்பா, தொடர்ந்து பெருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். You established your kingdom and you're constantly advancing it, and we thank you. ஒவ்வொரு குணங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Thank you for all your characteristics. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் ரட்சகா மட்டுமல்ல அப்பா, You're not only our Savior in our lives, ஆண்டவரே ஆண்டவரா மட்டுமல்ல, not only our God. ராஜாவாக தொடர்ந்திருக்க உதவி செய்யும். Please help us to continue to be our King. ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We give everyone who heard this word of தொடர்ந்து இந்த வார்த்தைகள் உள்ளத்திலே பதித்தருளும் ஆண்டவரே. that these words be imprinted in their hearts. ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய பிறப்பை நினைவு கூறுவது மட்டுமல்ல, Not only do we remember your birth, உம்முடைய வருகைக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். but help us be prepared for your second coming. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We humbly give ourselves. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். In Jesus' name we pray. ஆமென்.